அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்ட். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மல் கஸ்டர்டை விட இது நல்லா க்ரீமியாக ரிச்சாக சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை பாலில் சேர்த்த உடனே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும், அடிப்பிடிச்சிரும். ஸோ சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மில்க் மேட் சுகர் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இதை ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 250 கிராம் அளவு விப்பிங் க்ரீமும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டரில் கூட பிளெண்ட் பண்ணலாம். நல்லா க்ரீமியாக ஸ்ட்ரக்சராக வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு ஃப்ரூட்ஸோடு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, கஸ்டர்ட் நான் எப்படி தான் பண்ணாலும் லிட்டில் பிட் கசக்குதுக்கா, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஃப்ரூட் தான். ஸோ ஒரு சில ஃப்ரூட்லாம் வந்து நம்ம கஸ்டர்டில் ஆட் பண்ணவே கூடாது. லைக் சிட்ரஸ் ஃப்ரூட், பைனாப்பிள் நல்லா பழுத்து இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணணும், காயாக இருந்தால் ஆட் பண்ணக்கூடாது. அத்திப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் நீங்கள் கஸ்டர்டில் ஆட் பண்ணிங்கன்னா கசக்கும்.